இருக்குது. இது பழமொழி இருக்கு. கொண்டை நாடு சான்றோர் உடையது, சேர நாடு வேலம் உடையது, கொங்கர் நாடு ஆவுடையது, பாண்டிய நாடு முத்துடையது, சோழ நாடு சோறுடைத்துன்னு பேர். தொண்டை நாடு சான்றோர்னா பழம்பெரும் நகரங்கள் ஒண்ணு காஞ்சி, சான்றோர்கள் இருக்கிற இடம். சேர நாடுங்கிறது பழைய பேர் சேர நாடு, இதுக்கு பேரு. வேலம்னா யானைகள் இருந்தது, யானையை வச்சு சிம்மராசி படத்துல வர மாதிரி நெல்லை உடைப்பாங்களாம். அவ்வளோ ஹார்டா இருக்குமாமா நம்ம நெல், சரிங்களா? அந்த யானையை வச்சுதான் நெற்போரை வந்து உடைச்சிருக்காங்க. அப்புறம் கொங்கர் நாடு, பிற்காலத்துல இது கொங்கர் நாடுன்னு பேரு. நிறைய பசுக்கள் நிறைந்த ஊர். அடுத்தது பாண்டிய நாடு, கடலோரம் அதிகம், மீன் பிடிக்கிறதும் முத்தெடுக்கிறதும் பிரதானம். சோழ நாடு சோறுடைத்து சோற்றால் மடையடிக்கும் வளநாடுன்னு பேர். ஏன்னா குடகுல இருந்து வர்ற அத்தனை, மலையிலிருந்து வர்ற அத்தனை தாதுக்களும் அடிச்சு பிடிச்சு போய் எங்க டெபாசிட் ஆகுது? சோழ நாட்டுல டெபாசிட் ஆகுது. அதனால அவன் நாத்து நடுறதுக்கு மட்டும்தான் போவான், அடுத்தது அறுவடைக்கு தான் போவான். அதனால மிச்ச நாள் அவன் சும்மா தான் இருப்பான். அவனுக்கு மக்களுக்கு அவனை வந்து நல்லா என்கேஜ் பண்ணணும்னு தான் சோழர்களை தனக்கு கோயில் எழுப்பணும். இங்க மேட்டாங்காட்டு வெல்லாம, அதனால நம்ம பாடுபட்டுட்டே இருக்கணும், தண்ணி பக்குவமா பயன்படுத்தணும், இல்லாட்டி பஞ்சப்படைக்கு வேற ஊருக்கு போகணும். அதனாலதான் நீங்க அடுத்தது அதோட ரிவர் பேசின்ஸோட இதுதான். சேர நாட்டுன்னா நம்ம சேரன்னா நம்ம சோழனை மட்டுமே பெருசா பேசுறோம். சேர நாட்டுல சேரமான் பெருமாள் நாயனார், சேரன் பெருஞ்சோற்று உதிய சேரலாதன் பேர். பெருஞ்சோற்று படைத்தான்னா மகாபாரத போறப்பவே 2 பக்கம் இறந்தவங்களுக்கெல்லாம் அவன் திதி கொடுத்தான் வருது, சாப்பாடு படைத்தான் வருது. ஸோ சேரன் அப்ப இருந்திருக்கான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சேரமான் பெருமாள் வந்து நம்மளுடைய சைவத்துக்கும், அப்புறம் அடுத்தது வந்து 4000 திவ்ய பிரபந்தம் சொல்ற குலசேகர் ஆழ்வார். ஸோ 2 இதுக்கும் 2 இதுலயும் எல்லா இதுவும் நம்ம வந்து எல்லா இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது வந்து சேரன் நம்ம காஞ்சிமா நதின்னு சொல்ற நொய்யல் கரூர்ல கிடைச்ச நாணயங்கள். அன்னைக்கு வந்து நம்ம ரோமனுக்கும் கிரேக்கர்களுக்கும் நம்ம வந்து வணிகம் பண்ணதுக்கு நாணய செப்பேடு காசுகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஒன்றும் இல்லாமல் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான உதாரணம். இப்ப நான் சேரனை பத்தி பேசுறேன் அப்படின்னா, அதுக்கு சேரனை பத்தி பேசணும்னா நான் அந்த பாட்டை சொல்லிட்டு தான் பேசணும். கொங்கு மலை நாடும் குளிர்ந்த நதி 12, சங்கரனார் தெய்வத்தலம் 7, பங்கையம் சேர் வஞ்சி நகர் 4, வளமையால் ஆண்டருளும் கஞ்சகமலர் கையுடையோன்கான் அப்படின்னு பேர். கொங்கு மலை நாடும். இங்க நீங்க இருக்கிற இடத்துல வெள்ளிங்கிரி மலை இருக்கு, அப்படியே போனா பாலமலை வரும், அப்படியே போனா ஒத்தக்கல் மலைன்னு சொல்ற நீலகிரி வரும், இறங்குனா சத்தியமங்கலம் வரும், மேல போனா மாதேஸ்வர மலை வரும், இறங்குனா அந்தியூர் மலை, மறுபடியும் போனா தர்மபுரி மலை, இறங்குனா ஏற்காடு மலை, இறங்குனா கொல்லிமலை, போனா நம்மாழ்வார் இந்த கடவுர் மலை, இப்படி வந்தா கொடைக்கானல் மலை, இப்படி வந்தா பழனி மலை, அப்படி போனா ஆனமலை, அப்படி வந்தீங்கன்னா பாலக்காட்டு மலை. ஸோ இது மலை சூழ்ந்த நாடு. குளிர்ந்த நதி 12. இந்த மலை சூழ்ந்த நாட்டில இருந்து 12 நதி இறங்குச்சான். அதுக்கு பேரு பொன்னிங்கிறது காவிரி. அதுக்கப்புறம் ஆம்பராந்து. ஆம்னா என்ன? மேங்கோ. நம்ம சிவாஜி படத்துல ஆம்பல் மௌவல். ஆம்னா என்ன? மாம்பழம் நிறைந்த காடுகளில் இருந்து இறங்கி வர ஆறுக்கு பேர் ஆம்பிரா நதி. அதான் அமராவதி. வாணின்னா வேலின்னு அர்த்தம். பவானின்னா 2 பள்ளத்தாக்குக்கு நடுவுல வீட்டு வர ஆறுன்னு அர்த்தம். அதான் பவானி. சண்முக நதி, திருமணி முத்தாறு, உப்பாறு, பாலாறு, சரபங்கா நதி, மீன்கொல்லி நதி, இது மாதிரி நதிகள் ஓடுச்சு. இன்னைக்கு 3 ஆறு அப்பப்ப ஓடுது, உயிரோட்டமா இருக்கு. இதான் நிலைமை. அப்புறம் வஞ்சி நகர் 4னா தலைநகரங்கள் 4. கரூர், மூலனூர், விலங்கில், தாராபுரம், இது 4 தலைநகரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொங்கையல் சிவஸ்தலங்கள், சுந்தரர் வந்து பாடப்பெற்ற ஸ்தலங்கள் 7. வைப்பு ஸ்தலங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா சிவன் நேரே வந்து பாடினது 7 தான் இந்த கொங்கு நாட்டுல அப்படின்னு எவிடன்ஸ் சொல்லுது. இதான் அந்த டீடைல்ஸ், அந்த நதிகளோடதும் நம்மளுடைய சுத்தி இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலத்துடைய டீடைல்ஸ். இதான் சேரனுடைய கொடி எப்பவுமே மேல் நோக்கி இருக்கணும். நம்ம சிந்தனை எல்லாம் மேல் நோக்கி இருக்கணும், ஆப்போசிட்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சேரன் எப்பவுமே மஞ்சள். நம்மளுடைய பாரதத்தின் நிறமே மஞ்சள் தான். நம்ம மஞ்சளே இன்னைக்கு மறந்துட்டோம். எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பிரிட்டிஷ்காரன் போட்ட மேப். பிரிட்டிஷ்காரன் நம்மளுடைய ரிவர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நாடு பிரித்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தங்கிற மேப். 4ஆம் தமிழ்ச்சங்கம் எங்க நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் தமிழ்ச்சங்கம், முதல் 3 தமிழ்ச்சங்கம் மதுரை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் எங்க நடந்ததுன்னா விஜயாபுரிங்கிற ஊர். விஜயாபுரி எங்க இருக்கு? விஜயமங்கலத்துல இருக்கு. விஜயமங்கலம் ஏன் பேர் வந்தது?
மகாபாரத போர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இங்க கோயில் எழுப்பி மக்கள் இங்க குடியமர்த்துறேன்னு சொல்லி அர்ஜுனன் கொடுத்துட்டு போன வாக்கு. அதனாலதான் விஜயபுரி, கொங்கு சேர் விஜயபுரின்னு பேர். 4ஆம் தமிழ் சங்கம் அங்கதான் நடந்தது. அங்கதான் இந்த பாட்டு கொங்கு மண்டல சதகம், கார் மண்டல சதகம்னா கர்நாடகா, கொங்கு மண்டல சதகம்னா இந்த சேர நாடு, சோழ மண்டல சதகம்னா சோழ நாடு, தொண்டை மண்டல சதகம்னா தொண்டை நாடு, பாண்டிய மண்டல சதகம், சதகம்னா 100. இந்த மாதிரி பாடுகள் ஒவ்வொரு 4 லைனுக்கு ஒரு பாட்டு எழுதி சங்கத்துல அரங்கேற்றினாங்க. அதுல இந்த பாட்டுல சொல்லுது 4 × 6 4 நாடுது 48,000 சொல்லுது. 4 × 6 24 நாடுகள் அமைச்சு மக்களை குடியமர்த்தி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுது டாக்குமெண்ட். எவிடன்ஸ் பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் கேஜெட்ல இருந்து ஆர்கைவ்ஸ். இது வந்து பிரசன்ட் சர்க்காரோடைய பவுண்டரி. இது வந்து பூந்துறை நாடு. ஈரோட்டுக்கு பழைய பேர் பூந்துறை நாடு. நீங்க ஈரோட்ல இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட வேண்டிய அரிசிக்கு பேரு திருச்செங்கோடு சம்பா. இதே குருப்ப நாடு கோபிக்கு பேரு, அங்க இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட வேண்டிய அரிசிக்கு பேர் அயன் சம்பா. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அரிசிகள் மாறும். நீங்க கொங்கு நாட்டுல இருக்கீங்க, இந்த 10 மாவட்டத்துல இருக்கீங்கன்னா உங்களோட அரிசி பிரதானமா வெள்ளை ரகமா இருக்கணும். நம்மளுடைய ஊரோடைய ரகம் வெள்ளை ரகம். வெள்ளை ரகம்னா ஒயிட் பேஸ்டு பேடி தான். சிவப்பு எல்லாமே பாண்டிய சோழ நாட்டுக்கும் பாண்டிய கடற்கரைக்கும் போக வேண்டியது. எல்லா அரிசி எல்லா நாள் சாப்பிட்டா உடம்புல உஷ்ணமும் உபாதைகள் ஏற்படும். கார் பட்டம், சம்பா பட்டம், குருவை பட்டம் இருக்கு. ஒவ்வொரு பட்டத்துல ஒவ்வொரு அரிசி சாப்பிடணும். எல்லா நாளும் எல்லா அரிசியில் எல்லா நியூட்ரியன்ஸ் கிடைக்குமானா நம்ம உடம்பு உபாதை ஏற்படும். இதான் பண்ண வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹிஸ்டரி சொல்லியாச்சு, லோக்கல் ஹிஸ்டரி உங்க ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம மாட்டுக்கு வருவோம். சரிங்களா? இங்க பாருங்க, சேர தேசம், சோழ தேசம், பாண்டிய தேசம், திராவிடம் அல்லது தொண்டை நாடு, அப்புறம் நடுநாடு. ஒவ்வொரு ஊருக்கும் மாடுகள் இத்தனை இருக்குது. பிரதானமா 26 பிரீட்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் சேர்த்து மொத்தமா. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அந்த நீர் பிடிப்பை பேஸ் பண்ணி இத்தனை ரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த ரகங்கள் அந்த உயிர் சூழலுக்கு அந்த ஏற்ற இதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கொண்டு வளர்ந்துருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஸோ அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சு அந்த ஊர்ல நம்ம இருக்கோம்னா அந்த ஊர்ல என்ன ரகம் இருக்கோ அந்த இதை நம்ம ஊக்குவிச்சு அதை நம்ம வளர்த்தெடுக்கும் போதுதான் அதோட பயன்கள் நமக்கு முழுசா வந்து சேருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். ஸோ அதோடைய டாக்குமெண்டேஷன்ல ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கிற மாடுகள் பூரா நம்ம ஒவ்வொன்றா நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பண்ணி அதை வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இது எங்க கூட இருந்த தீபங்கர் அப்படிங்கிறன்னா இதை ஒரு 10 வருஷமா இதெல்லாம் ஒர்க் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி பிளாக்ல போட்டிருக்காரு. தமிழ்நாடு cattles.blogspot.com போனீங்கன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் நம்ம டாக்குமெண்ட் பண்ண விஷயங்கள். தமிழ்நாடு cattles.blogspot.com போனீங்கன்னா நீங்க லோக்கல் cattle.blogspot.com. சரிங்களா? பிளாக் தான். இன்னைக்கு அதாவது அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்சாண்டர் வந்து அவருடைய குரு யாரு?